ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்துங்க 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். கழுவி எல்லாம் சுத்தமாக எடுத்து வச்சாச்சுங்க. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மணக்காடு சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்துங்க இதுக்கு ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா, 9 லவங்கம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 6 துண்டு பட்டை. இதை நல்லா இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுக்கும் போதே எனக்கு வாசனை வருது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதுங்க. இதை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துருக்கோங்க. இதை 1 2 நம்ம தட்டிக்கலாம். அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டால் போதுங்க. சின்ன துண்டு இஞ்சியும் தட்டிக்கலாங்க. இதுவும் இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டால் போதும். பற்ற வச்சு ஒரு வானையில் வச்சுட்டேங்க. அது காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரவும் நறுக்கி வச்சா ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டுக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். கழுவி எடுத்த சிக்கனெல்லாம் போட்டுக்கிட்டோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து சுண்டி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த மணக்காடு சிக்கனுக்கு மசாலாலாம் அரைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. நேரத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை இதில் போட்டுக்கலாம். இல்லையேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளியும் போட்டுக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா சுண்டி வந்துருச்சுக்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. அடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன்னு மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. மணக்காடு சிக்கன் சுக்கா எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுலேயே 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் எல்லாம் கரைஞ்சி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு நீளமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை இப்போ அப்படியே மேலே போட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க அப்படியே கருவேப்பிலை எடுத்து உருவிங்க மேலே அப்படியே போட்டுக்கலாங்க. இதே ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாங்க. பாதி வேக்காடாக வந்துருந்துச்சுன்னா சின்னக்கண்ணோடு அந்த வெங்காயத்தோடு வெடித்து கடித்து சாப்பிடும் போது செமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக, அதை இது மேலே போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, மணக்காடு சிக்கன் சுக்கா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. ருசியோடு சமைச்சோம்னா சுமாரான சிக்கன் கூட சூப்பராக மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வறுத்த சிக்கன் அப்படியே மணக்காடு சிக்கன் சுக்காவை எடுத்துக்கலாம். பவுலில் மாற்றிக்கலாங்க. நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், பருப்பு ரசம் அப்படியே எடுத்துங்க சாதத்தில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கிங்க. மணக்காடு சிக்கன் சுக்காங்க அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சுட சுட சாதம், பருப்பு ரசம் அப்படியே கொதிக்குதுங்க. கையே எனக்கு வைக்க முடியல. நல்லா பிணைஞ்சிங்க. சிக்கன் சுக்காவை எடுத்து அதை மேலே அப்படியே எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மணக்காடு சிக்கன் சுக்கா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.